வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, ப்ரோ, ஐ எம் afraid after seeing this. How is it when Lagnam and Sunny in Lagnam, Guru is in 7th house, but Sunny looks at Guru. Okay, இது வெரி பேட்டான்னு கேட்குறீங்க. ஓகே, என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, நான் தனுசு லக்னம், லக்னத்தில் சனி இருக்கிறாரு, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல மிதுனத்துல இருந்து குரு சனியை பார்க்குறாரு, இப்படின்னா நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு 2 மாதிரியான அமைப்புகள்ல பலன் சொல்லணும். ஓகே, இந்த ஜாதகப்படி இருக்கும்பொழுது லக்னத்துல சனி இருப்பது அப்படின்ற பொழுது லக்னம் சற்று பலவீனமாகுது. மறுபடியும் குருவின் பார்வை கிடைக்கும் பொழுது அந்த லக்னம் இழந்த தன்மையை மீண்டும் பெறுகிறது. ஆனா மறுபடியும் சனியின் பார்வையை வாங்கக்கூடிய அந்த குரு, மிதுன வீட்டுல இருக்கக்கூடிய அந்த குரு ஆல்ரெடி அவருக்கு பெருசாக விருப்பம் இல்லாத ஒரு வீட்டுல இருக்கிறாரு. அந்த வீடு பெரிய அளவுக்கு, அதாவது மிதுன வீடு குருவுக்கு பெருசாக நல்ல அமைப்புகள்ல சொல்லப்படலை. இதையே நான் 2 விதமா 3 விதமா கூட சொல்லுவேன். ஒருவேளை இந்த குருவுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சம், அதாவது கன்னியில இருக்கிறாரு. இது அற்புதமான ஜாதகம். சனி சம்பந்தப்படக்கூடிய துறைகள்ல, டெக்னிக்கலான அமைப்புகள்ல, சாஃப்ட்வேர் இன்டர்நெட் மாதிரியான அமைப்புகள்ல, கணினி மின்பொருள் அமைப்புகளுடைய இந்த ஸ்கிராப், அதாவது இந்த எலக்ட்ரானிக்குடைய கழிவு இருக்குல்ல, எலக்ட்ரானிக்குடைய ரீசைக்கிள் செய்யக்கூடியது, அது என்னமோ சொல்லுவாங்க, எனக்கும் தெரியல, மெட்டல் ஸ்கிராப் மாதிரி கணினி சார்ந்தது, எலக்ட்ரானிக்குடைய வேஸ்ட் பொருட்களை வச்சு சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை அப்படியே செய்யக்கூடிய லக்னம் இந்த சனி திசையில. ஓகேங்களா? ஏன்னா லக்னம் வலுத்துட்டாரு, லக்னாதிபதி வலுத்துட்டாரு, சனி 2ஆம் அதிபதியாகி வலுத்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு 10ஆம் அதிபதி தொழிலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல உச்சனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய லக்னாதிபதி. இது ஒரு தன்மைங்க. அப்படியே புதன் நீச்சம் மீனத்துல இருக்கிறாரு. இந்த இடத்துல ஜாதகம் ஒரு சுமாரான ஜாதகம். என்ன ஜாதகம்? இதே மாதிரி இரும்பு பழசு அழுக்கு அமைப்புகள்ல நீங்களே ஒரு பெசிபுரோவோ இரும்பு சார்ந்த துறைகளையோ அந்த இரும்பு சம்பந்தப்படுறது, மெட்டல்ஸ், நிலத்துக்கு அடியில் இருக்கிறது, ஆயில் அண்ட் கேஸ், பெட்ரோல் ஸ்டேஷன்ல என்ன ஊத்துறவரு, இந்த அமைப்பு, அதாவது மாச அப்படியே லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவனின் வலு இதுதான். அப்ப உச்சனுடைய வீட்டுல இருக்கும்போது அவரு தான் போஸ், அவரு தான் தொழில் பண்ணுவாரு. நீச்சனுடைய வீட்டுல இருக்கும்போது அவரு இன்னொருத்தர் கீழே கையை கட்டி வேலை செய்வாரு. லக்னாதிபதியின் பாவத்துவத்தின் அமைப்புகள்லையும் 10ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கக்கூடிய 2ஆம் அதிபதின்ற அமைப்புகள்லையும் இந்த சுப அமைப்புல வந்துருது. ஓகேங்களா? இதற்கு அடுத்த நிலையாக இந்த புதனுடைய தன்மை என்ன எடுத்துக்கலாம்? சரி, இதே இடத்துல அப்படியே மகரத்துல ஏன்னா விருச்சகத்துல சந்திரனை போட்டோம்னாக்கா சந்திரன் ஸ்தான பலம் இருப்பாரு. மகரத்துல அப்படியே ஒரு 2-3 டிகிரியில இருக்கக்கூடிய சந்திரன் இந்த குருவை பார்க்கிறாரு. இந்த அமைப்புகள்ல மறுபடியும் குரு இழந்த பலத்தை மீண்டும் பெறுகிறார். இது எப்படி ஜாதகர்கிட்ட பிரதிபலிக்கும்? இந்த சந்திரன் ஒளியான சந்திரன், அதாவது சூரியன்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 4 வீடுகள் வளர்பிறை அமைப்புகள்ல, கிளாக் வாய்ஸ்ல வளர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த சந்திரன் குருவை ஒளியூட்டக்கூடிய அமைப்புகள்ல இருப்பாரு. ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல என்ன இருக்கும்? இதே அமைப்புகள்ல இந்த ஜாதகர் முதலில் லக்னாதிபதி பாபத்துவத்தின் காரணமாக அவருடைய முதல் பாதி வாழ்க்கைய இயல்பு அமைப்புகள்ல ஒரு 35-40 வயசு வரைக்கும் அவரு இந்த மாதிரி இரும்பு பழசு அழுக்கு ரீசைக்கிள் லாரி டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள், இந்த குடிக்க கூடாத திரவம், கெமிக்கல்ஸ், பெட்ரோல், டீசல், இந்த மாதிரி அமைப்புகள்ல, ஸ்பேப்பர் மாதிரியான அமைப்புகள்ல முதல்ல தொழிலை கத்துக்கிறாரு 40 வயசு வரைக்கும். 40 வயசுக்கு மேல அந்த சந்திரன் அதியோகத்துல, அந்த வளர்பிறை சந்திரனுடைய அதியோகத்துல, இல்ல ஒருவேளை பௌர்ணமி சந்திரனா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை ஆடி பௌர்ணமின்னு வச்சுக்கோங்க, வளர்பிறை சந்திரனின் அதியோகத்துல மீண்டும் பாபத்துவ நிலையிலிருந்து மீண்டு எழுக்கூடிய குரு அவருடைய 2வது ஆயுள்ல அவருக்கு மறுபடியும் தொழில் வைக்கக்கூடிய தன்மை, மறுபடியும் அந்த இரும்பு பழசு டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக், கடல் சம்பந்தப்படுறது, கனிம பொருட்கள், கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அமைப்பு, நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அமைப்பு, எக்ஸ்போர்ட் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான சனி சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு. ஏன்னா சனி தாங்க 2ஆம் அதிபதி. சனி தாங்க 2ஆம் அதிபதியாகி 10ஆம் இடத்தோட குருவின் நீங்களே சொல்லிட்டீங்க, லக்னத்துல இருக்கிற சனி 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. குருவின் 7ஆம் பார்வையை வாங்கி பார்க்கக்கூடிய 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்தோட சுகத்துவ நிலையில் தொடர்பு கொண்டு இருக்கும்போது அதுதான் உங்க தொழில். மாற்றவே முடியாது. சனியோட துறையிலாம் இருப்பீங்க. இந்த அமைப்புகள்ல நீங்க இந்த துறையில இருக்கீங்களான்னு போடுங்க. இந்த அமைப்புகள்ல எந்த நிலையில இருக்கீங்கன்றத லக்னாதிபதியின் சுபத்துவமும் ஸ்தான பலமும் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகமும் அப்படியே நிர்ணயம் பண்ணும். இது அத்தனையும் குரு தசையில டல்லாகவும் சனி தசையில அற்புதமாகவும் செயல்படக்கூடிய அமைப்பு. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.